கொடுத்தீரானா உங்களுடைய வம்சத்தை நான் வாழ வைப்பேன் என்று மாயாண்டி சொல்ல அவருக்கு நிலையம் போட்டு மெக்கா நகர மக்கள் கொடுத்த போது நிலையத்தை ஏற்றுக்கொண்டு மாயாண்டி சுடலை வைக்காமதில் வாழ் செல்ல இருக்கிறார். இருந்த சுடலை என்ன செய்யலாம், இனிமேல் நாம் இங்க இருந்த ஆளாகுவான் பேச்சு இழைத்தான். சத்ராயம் உண்டனோடு புறப்பட்டு வருகின்ற போது அவன் எங்கே வருகிறான், அந்த மெக்கா நல்ல நகர் வழியா அந்த மாட நல்ல சுடலைவா அவன் எந்த எந்த பாதையாக சுடலையா ஓடிவாரா கலநாடிய வலையேசம் தானே மாறான் சுடலையா அந்த காக்காட்சி மலையதிலே கண்ணாடி சுடலையிலே மலையதிலே தோலையிலே காக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே வருகிறான். வந்த சுடலை நினைக்கின்றான். இந்த இடம் எவ்வளவு பிரகாசமா எவ்வளவு சோலையா பசுமையாக இருக்கிறது. அதனாலே நாம் என்ன சென்றால் ஆமா நம்ம இருப்பதற்கு ஒரு நல்ல இடம் என்று மாயாண்டி காக்காட்சி மலையிலேயே அமர்ந்து விட்டார். அமர்ந்து கொண்டார். இந்த பேச்சியம்மா மேற்கு முகமாக பார்க்கிறார். பார்த்தபோது ஒரு வட்டப்பாறையை கண்டாள். வட்டப்பாறையை கண்ட பேச்சியம்மா அந்த பாறை மேலே வந்து அமர்ந்தாள். அன்று முதல் அந்த பாறைக்கு பேச்சு பாறை என்று பெயர். பேச்சு பாறை என்று தாயும் மகனும் அங்க எங்க போகலாம். அம்மாவும் பையாச்சு அண்ணனும் பையா. இன்று களக்காடு வகத்தில் இருக்கக்கூடிய அடர்ந்த கணத்தை கண்டால் அந்த அண்ணனவனத்துக்குள்ளே இன்று சென்று இருந்தால் அன்று முதல் அந்த இடத்துக்கு பேர் முண்டந்துறை. முண்டந்துறை என்ற பெயர். இப்படி 3 பேரும் இருக்க மாயாண்டி சுடல் இணைக்கிறான். இனி காக்கா ஆட்சி மலையில் இருந்தால் ஆகாது புறப்பட்டு வருகிறான். அவன் எங்கே வருகிறான், காக்கா ஆட்சி மலை கடந்த மாறாணி சுடலையா ஓட்டனல்ல பெருநடையா ஓடி வாரான் மாயாண்டி அந்த சிறுமத்தையன் வாசலிலே சிறுமத்தையன் வாசலிலே வாராணி சுடலையா சிறுமத்தையன் வாசலிலே சிறுமத்தையன் வாசலிலே வாராணி சுடலையா சிறுமத்தையன் வாசலிலே பாவநாச வழியாக அந்த விக்ரமசிங்க புறங்கடல் அவர் ஓட்டனல்ல பெருநடையா அம்பாஷமுத்திர வழியாக வீரவனல்லோர் தனை கடல் சேரன் மகாதேவி வேண்டு அந்த 10 மடை வழியாக திருநெல்வேலி தலமுவாரா அந்த வாயாண்டி சரையா அந்த திருநெல்வேலி ஊரதில மாறானே மாயாண்டி ஊரதிலே மாறானே மாயாண்டி வாறு கூடுகின்ற முக்கூடல் வழியடியிலே வாறு கூடுகின்ற முக்கூடல் வழியடியிலே சுபல பேரி மாறாரே அந்த சுபல பேரி மாறாரே வாழை வீரமாலை கையிலே வீரமாலை கையிலே காட்டு காளி வாரா காளி வாரா காளி வாரா காளி வாரா வீரமாலை கையிலே கையிலே ஆதார கோபகாரி ஆதாரி போடுவாரா ஆதாரி போடுவாரா பாவநாசன் நலங்கடந்து விக்ரமசிங்க பிரமலியா
அம்பா சமுத்திரந்தனை கிடந்து சேரன் மகாதேவி கிடந்து வீரவன் உள்ளூர் வழியாக மாயா ஆண்டி சுடலை இங்கே வருகிறாள். ஆண்டவன் மலநாடு நலதீசம் கடந்து வரும் பொழுது திருநெல்வேலி தலம் கடந்து வருகிறார். திருநெல்வேலி தலம் கடந்து ஆனழகன் சுடலை எங்கே வருகிறாள். அங்கே தேனி இறந்த மணிமொழி சிவலப்பேரி தலமோவா சிவலப்பேரி தலமோவாரா மாயாண்டி சுடலையா சிவலப்பேரி தலமோவாரா மாயாண்டி சுடலையா ஆண்டவன் சுடலை எங்க வருகிறான் தெரியுமா? சிவலப்பேரி என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே வருகிறான். சிவலப்பேரி சொன்னா அந்த சிவலப்பேரி எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? எப்படியம்மா? மூவாறு கூடுகின்ற முக்கூடல் வரி அருகாமையில் இருக்கக்கூடிய சிவலப்பேரி என்று சொல்லக்கூடிய ஊருக்குள்ளே வருகிறார். யார் வர்றா? சுடலைமாறன் வருகிறார். மாயாண்டி சிவலப்பேரி வருகிறானே. சிவலப்பேரியில ரொம்ப பிரபலம் என்னது? என்னது? மாடுகள். விவசாயிகளுக்கு தோழனாக இருக்கக்கூடிய மாடுகள் பிரபலமாக நடக்கக்கூடிய சந்தை அந்த சிவலப்பேரி ஊர்ல. அந்த சிவலப்பேரி ஊர்ல யார் வர்றா? ஆண்டவன் மாயா ஆண்டி வருகின்ற வேளையிலே சிவலப்பேரியை கண்டால் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஆரை கண்டார், மக்களை கண்டார். மாயாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிவலப்பேரியில எப்படியாவது நம்ம இருக்க வேண்டும் இருக்கணும்னு சொன்னா ஒரு விளையாட்டை காட்டணும். இன்று மாயாண்டி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிவலப்பேரி ஊர்ல யார் வாழ்ந்து வருகிறார்? பாலகுரு சன்னியாசி கோனார் வாழ்ந்து வருகிறார். அந்த சன்னியாசி கோனாருடைய வேலை என்ன? ஆடு மாடுகள் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாயா அடி சுடலை ஆண்டவள் ஒரு விளையாட்டை காட்டணும் இல்லையா? அதனால் எப்படி வருகின்றார் தெரியுமா? 410 செல்ல அரைத்த தோரை கிழவனை போம், 310 செல்ல முடமுடந்த கிழவனை போம், தோடு நல்ல நங்குமாக தொங்கு தொங்கல் எருவி கொண்டு அவர் ஒன்று போலை கையை எடுத்து சுடலை மாடல் ஒன்று போலை கையில் எடுத்து சுடலை மாடல் மாயாண்டி சுடலை வாரா மாயாண்டி சுடலை வாரா கிழவனை போ மாயாண்டி சுடலை வாரா மாயாண்டி சுடலை வாரா ஒரு கிழவனை போ ஆண்டவன் மாயாண்டி எப்படி வருகின்றாள்? ஆரோரும் மத்தி சென்ற அரைத்ததொரு கிழவனை போல் 310 சென்ற முடுமுடுத்த கிழவனா யார் வர்றா? ஊந்து கோலை கையில் எடுத்து ஒரு ஓரப்பாய கக்கத்துல வைத்துக் கொண்டு மாயாண்டி பண்டார கிழவனை போல் வருகிறார். எங்கே வருகிறாள்? சிவலப்பேரியில சுற்றி வரும் பொழுது பாலகுரு சன்னியாசி கோனார் அங்க வாழ்ந்து வருகிறார். அவர் எப்படி வருவார் தெரியுமா? யாதவர் குலம் மோதித்து யாதவர் குலம் மோதித்து ஆயர் குல மாணிக்கமா குலமுதித்த குலமுதித்த அயர் குல மாணிக்கமா ஐயாயிரம் நல்ல குலமுதித்த பாலகோரு சன்னியாசி அந்த சன்னியாசி கோணாரோ ஆடுமாடி வைத்து வாரா வைத்து வரும் நாளையிலே ஆயர் போல துடித்த சன்னியாசி கோணாரிடோ வாராணி சுடலையா சுடலையா சுடலையா
ஐயா வண்டாரே வடிவம் கொள்ளி பாலகுரு சன்னியாசி கோணார் ஆயர் குலத்து உதித்தவர் யாதவர் குலம் உதித்த வாணிக்கத்திடத்திலே ஆடு மாடி நீத்து கொண்டிருக்கின்றார். மேய்த்து கொண்டிருக்க கோணாரிடத்திலே ஆண்டவன் சுடலை வருகிறான். என்ன கேட்கிறார்? ஐயா கோணாரி, எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தாத்தாவா இருக்கக்கூடிய சுடலைய பார்த்த உடனே சன்னியாசி கோணார் பார்க்கிறார். தாத்தா, நீங்களோ ரொம்ப தூரத்துல வந்துருப்பாரு இருக்கீங்களே, கொஞ்சம் இருங்க தாத்தா. என்ன வேணும்னு கேட்க இந்த சன்னியாசி கோணார் இடத்துல மாயாண்டி கேட்கிறார். அப்பா, நானும் வெகு தூரம் இருந்து நடந்தே வந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு தாகமாக இருக்குதடா, எனக்கு தாகமாக இருக்குதடா, குடிப்பதற்கு எதுவாமனா இருக்குதடா, இருக்குதடா, குடிப்பதற்கு எதுவாக எனக்கோ ரொம்ப தூரத்தில் வந்த காரணத்தினால் பசியா இருக்கிறது, களைப்பா இருக்கிறது, சாப்பாடு தரந்தா கொடு. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். உன் மட்டியிலே இருக்கக்கூடிய கலையத்துல ஏதாவது இருந்தா எனக்கு குடம்பா, அதுல உள்ளதான் நான் இப்ப சாப்பிடுறேன். அப்படியா? ஆமா. அப்படின்னு சொன்னா கலையங்காலி காலி ஒண்ணு இல்ல, பக்கத்துல எதுவும் இல்ல. கூடையில ஏதாவது இருக்கா? கூடையில ஒண்ணு இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? இந்த பழத்தையும் நான் சாப்பிட்டேன். இந்த மாயாண்டி சுடலை சொல்கிறாள். அப்பா சன்னியாசி கோணாரு, என்ன எனக்கோ பசியாக அல்லவா இருக்கிறது, மிகுந்த பசியாக இருக்கு. அதோ பாரு, அந்த ஆடுகள் எல்லாம் உன்னுடையதானா? எல்லாம் என்னுடையதுதான். அப்படியா? அதோ பாரு, அதுல மாறாப்பு ஒரு வெள்ளையா இருக்கிறது. ஆமா, கருப்புல வெள்ளை மாறாப்பு கிடக்குது. அது யாருக்குள்ளது? அதுவும் எனக்குள்ளது. அப்பா சன்னியாசி கோணார், அந்த ஆட்டினுடைய மடுவிலே பாலை கறந்து எனக்கு கொடு. அந்த ஆட்டினோட மடுவுல பாலை கறந்து கொடு. அம்மா என்ன உங்களுக்கு தான் வயசாச்சுன்னு சொன்னா கண்ணும் தெரியாது. ஏன்பா? அந்த ஆட்டுல பால் வராது தாத்தா. ஏன் தெரியுமா? என்ன தாத்தா, அது எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா? மலட்டாடி மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மலட்டாடிலே பால் கறக்க சொன்னா எப்படி தாத்தா பால் கறக்கும்? பால் வருமா தாத்தா? பால் கறக்க முடியாது. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, தர்றேன் என்று சொன்ன உடனே ஆமா மாயாண்டி சொல்லி மறுபடியும் அந்த ஆட்டை நம்ம காட்டி, சன்னியாசி கோணாரே, நான் சொன்னது மாதிரி நீ இந்த ஆட்டிலே பாலை கறந்து வா என்று சொல்ல இவர் நினைக்கிறாரு ஏதோ தாத்தா வயசானவர் இல்லையா, நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்க, போய் நம்ம பார்க்கலாம் சொல்லி அவர் என்ன செய்தார்? குடுவை எடுத்து கொண்டு வருகிறார். குடுவை கொண்டு வந்து என்ன செய்தார்? அந்த மலட்டாடிலே வந்து குடுவையில பாலை கறக்கின்றார். பால் கறந்த போது அங்க என்ன ஆகிறது? அந்த மலட்டாடில் பால் சொல்றேன், அந்த மலட்டாடில் பால் சொல்றேன், காணவில்லை பார்த்துரட்டே காணவில்லை. குடுவை கொண்டு மலட்டாடுல பால கறக்கும் பொழுது பாலானது சுரக்கின்றது, குடுவை நிறைகின்றது. குடுவை